முடி வெட்டுறதா? ஆ, ஐயோ, அதெல்லாம் எனக்கு எப்படிமா தெரியும்? அப்படின்னா என்ன கடத்தி வச்சு டிடிய பவியா மாத்தி வச்சு ஆள் மாறாட்டம் பண்றதுக்கு மட்டும் தெரியுமோ? ஒருவேளை இந்த சீட்டிங் வேலையெல்லாம் செய்யறதுக்கு குடும்பமா ஏதாச்சும் கோர்ஸ் போனீங்களா மாமா? எப்படியெல்லாம் தப்பு பண்றதுன்னு மட்டும் உங்களுக்கு தானா தெரியுது. ஆனா இது தெரியாதா மாமா? பாயிண்ட். இப்ப என்ன பவித்ரா, உன் தாத்தாவுக்கு கட்டிங் பண்ணணும் அவ்வளவுதானே? பண்ணிடுறேன், நான் பண்ணிடுறேன். அது அப்புறம் டிடி, நீ என்ன பண்ற? கிச்சனுக்கு போய் சூப்பரா ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. காஃபியா? எனக்கு அதெல்லாம் போட வராதே. மகளே, இப்ப நீ வராதுன்னு சொன்ன, சீட்டிங் பண்ணி பொய் சொல்லி ஏமாத்த மட்டும் வருமான்னு கேப்பா. அவ சொன்ன மாதிரியே செஞ்சிரு, இல்ல அவ வச்சு செய்வா. என்ன காஃபி போட தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் நிக்கிற? போ. மாமா, அப்புறம் என்ன மாமா, நீங்க போய் என் தாத்தாவுக்கு கட்டிங் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதானே? சரிம்மா, இப்பவே போயிடுறேன். நீங்களாம் எதுக்கு தண்டமா நிக்கிறீங்க? போய் ஏதாச்சும் வேலை இருந்தா பாருங்க, போங்க. இதோ போறோம். என்ன நாட்டம் போட்டீங்க இந்த வீட்டுல. இதுக்கப்புறம் தான் என்னோட ஆட்டம் என்னன்னு பாப்பீங்க. உட்காருங்க. சம்பந்தி, இப்பதானே நகம் கட் பண்ணி விட்டீங்க, அதுக்குள்ள என்னத்துக்கு சம்பந்தி? ஷோ, நகம் கட் பண்ணா போதுமா? கட்டிங் பண்ணணும். முதல்ல உட்காருங்க நீங்க. சம்பந்தி, உங்களுக்கு எதுக்கு இந்த சிரமம்லாம்? நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சம்பந்தி, கட்டிங் பண்ற அளவுக்கு எனக்கு என்ன முடி இருக்கு? இருக்கிறது 4 முடி. அதுக்கு ஒரு கட்டிங் தேவையா? ஒண்ணும் வேணாம். உங்களுக்கு தெரியுது, உங்க பேத்திக்கு தெரிய மாட்டேங்குதே. சம்பந்தி, என்ன சொன்னீங்க? அது அட 4 முடியோ 40 முடியோ, இருக்கிறத வெட்டி நல்லா வச்சிருந்தா தானே எல்லாரும் நல்லா இருக்க முடியும். என் அன்பை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு மறுப்பு சொல்லாம உட்காருறீங்களா ப்ளீஸ்? என்ன சம்பந்தி, நீங்க இதுக்கு போய் கெஞ்சி கேட்டு சங்கடப்படுத்துறீங்க. இப்ப என்ன, எனக்கு கட்டிங் பண்ணணும் அவ்வளவுதானே? பண்ணுங்க சம்பந்தி, உங்க விருப்பப்படி என்ன வேணாலும் பண்ணுங்க. உட்காருங்க. ஐயா, இந்த மண்டையில ஏர் ஓட்டி விவசாயம் தான் பண்ண முடியும் போல இருக்கே. இதுல நான் எங்கன்னு போய் கட்டிங் பண்றது? பவி, இங்க வாய, சீக்கிரம் வா. என்ன அர்ஜுன்? அங்க பாரு. பாத்தியா பவி, அந்த காலத்துல உங்க தாத்தா தான் எங்க அப்பாவுக்கு கட்டிங் ஷேவிங்லாம் பண்ணி விடுவாரு. இப்ப அது அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது பாரு. நடக்கல அர்ஜுன், நடக்க வச்சிருக்க. என்ன பவி? ஆமா அர்ஜுன், பயங்கர ஆச்சரியமா இருக்குல்ல? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல பவி. உலகம் எவ்வளவோ வேகமா போறதுக்கு இடையில எல்லாரும் ஒரு நாள் மாறிதான் ஆகணும். அதுதான் கட்டாயம். இவங்க தான் முடி வெட்டணும், இவங்க தான் துணி துவைக்கணும்னு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனுஷங்களை பிரிச்சு வைக்கிற கான்செப்டே ரொம்ப தப்பு.
அத புரிஞ்சுக்கிற பக்குவம் எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிட்டாலே மனுஷங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வே இருக்காது. மா மா அத்தை, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கல. என்னடா? அங்க பாருங்க, அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. ஐயோ, இந்த கருமத்தை எல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சா கூப்பிட்டு வேற காட்டுறானே. பாத்தீங்களாமா, ஒரு டைம்ல அப்பா எப்படி இருப்பாரு, இப்ப ஆளே மாறிட்டாரு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி பவி நம்ம ரத்தமே இல்ல, அவ அப்பா நமக்கு ஈக்குவலான ஆள் இல்லைன்னு பிற்போக்குத்தனமா பேசிக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கு அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு கையில கத்திரிக்கோலை பிடிச்சிருக்காரு. இத பாக்குறப்ப எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அட கடவுளே, பெத்த அப்பா முடி வெட்டுறத பார்த்து பெருமைப்படுறானே. அடி நியாயமா இதுக்கு நீ கோவப்படணும்டா. அப்பாவுக்கு இன்னைக்கு வந்த மாற்றம் அடுத்து உங்க எல்லார்கிட்டயும் வரணும். இது இந்த சொசைட்டி கிட்டயும் வரணும். அது மட்டும் நடந்துட்டா எல்லாரும் ஒண்ணுங்கிற மைண்ட் செட்டோட எல்லாரும் நல்லா இருப்போம். நீ ஏன் அர்ஜுன் கவலைப்படுற? அத்தை சித்தின்னு இந்த வீட்ல இருக்க எல்லாருமே சீக்கிரமே அந்த மைண்ட் செட்டுக்கு வரதான் போறாங்க. அதை தவிர இவங்களுக்கு வேற வழியே இல்ல. என்னத்த? ஆமா ஆமா. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நமக்குள்ள பெருசு சிறுசுன்னு பிரிச்சு பார்த்துட்டு இருக்கிறது? நாங்க அந்த மைண்ட் செட்டை மாத்தி ரொம்ப நாள் ஆச்சு அர்ஜுன். சூப்பர்மா, இப்பதாமா எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. யூ ஆர் மை ஸ்வீட் மம்மிமா. ஓகே பவி, நான் அப்படியே ஜாகிங் கிளம்புறேன், வரேன். பாய் பவி. சரி. பாய்மா. பாய் த. பரவாயில்லையே அத்தை, அர்ஜுன் கிட்ட நல்லா சமாளிக்கிறீங்க. ஆனா ரொம்ப நாள் இப்படி அர்ஜுன் கிட்ட நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. சீக்கிரமே உங்க கேரக்டரை மாத்திக்கிற வழிய பாருங்க. அப்படி மாத்திக்கலைனாலும் பரவாயில்ல, உங்களை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியும். சம்பந்தி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே தானே? ஓகே தான் சம்பந்தி, நல்லா பண்ணிருக்கீங்க. என்ன கொஞ்சம் டை அடிச்சு விட்டா பிரமாதமா இருக்கும். என்னது டை அடிக்கணுமா? ஓ, எப்படின்னு தெரியாதா சம்பந்தி? சம்பந்தி நீங்க போன் வச்சிருக்கீங்கல்ல? வச்சிருக்கேன். அதுல யூடியூப்னு ஒண்ணு இருக்கும். அதுல போய் டை அடிப்பது எப்படின்னு பாருங்க, தெரிஞ்சிரும். கடைசியில நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் என் விதி. ஒரு சுடுதண்ணி வேணும்னா கூட எனக்கு என் அம்மா தான் போட்டு தருவாங்க. இவ என்ன இப்படி வேலை வாங்குறாளே. ஏதோ மாம்ஸ இம்ப்ரெஸ் பண்ணணும்னு வராத சமையல ட்ரை பண்ணி சமைச்சா இவ அத வச்சு என்ன டார்ச்சர் பண்றாளே. கடவுளே, என்னை எப்படியாவது இவகிட்ட இருந்து காப்பாத்துமா. காஃபி என்னாச்சு? ரெடி ரெடி, தோ வந்துட்டேன் பவி.
காஃபியா இது? பாயாசம் மாதிரி இனிக்குது. கரெக்டான அளவுல சுகர் போட்டு கொண்டு வா. போ. பொடி. ஐயோ, ஸ்ட்ராங்காவே இல்ல. போய் ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு வா. பொடி. பொடி. ச்சே. ஐயோ, ஏய் இவ்ளோ சூடா இருக்கு. போய் ஆத்தி கொண்டு வா. பொடி. போ. ஐயோ, என்ன பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வா. போ. என்ன பாக்குற? போ. ஐயோ, சுத்தமா சுகரே இல்ல. போய் சுகர் போட்டு எடுத்துட்டு வா. போ போ. ஐயோ, ஓவர் ஸ்ட்ராங். கசக்குது. போ, லைட்டா போட்டு எடுத்துட்டு வா. இது ஓகேவா பவி? ஐயோ, இது காஃபி மாதிரியே இல்ல. பொடி கேவலமா இருக்கு. ஒழுங்கா ஒரு காஃபி கூட போட தெரியாதா உனக்கு? காலையில என் ஹஸ்பண்ட் எனக்காக ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்தாரு. அது அப்படி இருந்துச்சு. ஒருவேளை மனசுல லவ்வோட போட்டதுனாலதான் அது அவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நீயும் அதே மாதிரி மனசுல அன்போட ஒழுங்கா ஒரு நல்ல காஃபி போட்டு கொண்டு வா பாப்போம். போ போ. என்ன டிடி, பவிக்காக காஃபி போட்டுட்டு இருக்க போல. சிரிடி சிரி. என் நிலைமைய பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதுல்ல? அது இல்ல டிடி, ஒரு காலத்துல நீ எவ்வளவு மாசா இருந்த நம்ம வீட்ல. ஆனா பவி உன்ன இப்படி தமாஷா டீல் பண்றாளே, அத நினைச்சேன், சிரிச்சேன். உன் நிலைமை எனக்கு புரியுது டிடி. நீ என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட. அதுக்காக நீ என்னென்னமோ செஞ்செல்லாம் பார்த்த. ஆனா கல்யாணம் நடந்தது என்னமோ அவங்களுக்கு தானே. கல்யாணம் மட்டும் நடந்துட்டா போதுமா? எப்படியாவது அவளையும் மாம்ஸையும் பிரிச்சு நான் மாம்ஸோட கண்டிப்பா சேர்வேன்.
அது மட்டும் நடக்கட்டும். இன்னைக்கு அந்த பவி எனக்கு கொடுக்கிற டார்ச்சரை விட பல மடங்கு டார்ச்சரை நான் அவளுக்கு கொடுப்பேன். நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா அவங்க 2 பேரும் பிரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் காலையில கூட பார்த்தேன். அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதுவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளோ அன்போட இருக்காங்க. அப்படி இருக்கிற 2 பேரை பிரிக்கிறதுங்கிறது நடக்கிற காரியமே இல்லடிடி. ஒரு படத்துல சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. அது அவங்க ஃபர்ஸ்ட் நைட் நடந்து முடிஞ்சப்பவே அது முடிவாயிடுச்சு. என் அண்ணனோட நீ ஆசைப்படுற லைஃப் உனக்கு கிடைக்காது டிடி. இதுதான் ரியாலிட்டி. அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடந்த விஷயத்த சொல்லி என்ன வெறுப்பேத்தினது மட்டும் இல்லாம மாம்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு வேற சொல்லுவேன். இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மாம்ஸ் எனக்கு மட்டும் தான் நான் நம்பிட்டு இருக்கேன். அத இல்லன்னு சொல்லிட்டு இருக்கியா நீ? உனக்காக கேஸ ஒத்துக்கிட்டு அவ ஜெயிலுக்கு போனதுல இருந்தே நீ அவளுக்கு சப்போர்ட்டா மாறிட்டு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. நானே அவகிட்ட இருந்து மாம்ஸ பிரிச்சு அவனை அடைஞ்சு காட்டுவேன். நீ ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு தடவை மாம்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு உன் வாயில இருந்து வார்த்தை வந்துச்சு, இப்போ உன் ஒரு கணத்துல விழுந்த அரை இன்னொரு கணத்துலயும் விழும். போடி முதல்ல எங்க இருந்த போடிங்கறல. ஐயோ ஐயோ, என் புருஷனோட பிஞ்சு கைய எப்படி தீஞ்ச கை மாதிரி ஆக்கிட்டாலே. அந்த பவித்ரா நல்லா இருப்பாளா? இதுக்கு அவ மட்டும் காரணம் இல்லடி. உட்கார்ந்திருக்கானே அந்த கிழவன், அவனை மட்டும் சும்மாவே விடக்கூடாது. அந்த பவித்ராவது கட்டிங் ஷேவிங் மட்டும்தான் பண்ண சொல்லி அனுப்புனான். ஆனா அந்த கிழவன் நான் என்னமோ சலூன் கூட வச்சிருக்கிற மாதிரி டையெல்லாம் அடிக்க சொல்றான். இப்ப டையெல்லாம் அடிச்சுட்டு போய் அந்த ஆள் என்ன பொண்ணு பார்க்க போறானா? அப்படியே ஓங்கி ஒரு குத்து விட வேண்டியதானே. ஒரு செகண்ட் தோணுச்சு, அப்படி ஏதாவது செஞ்சா அப்புறம் பவித்ரா என்ன வச்சு செய்வாளேன்னு யோசிச்சேன். வந்த கோபம் தன்னால போயிடுச்சு. ஆனா அவ ஒரு முடிவோட தான் இருக்கா. அன்னைக்கு நாம அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் என்னென்ன செஞ்சோமோ அதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நம்மள பழி வாங்குறா. அதுவும் சவரம் பண்ண அவ தாத்தாக்கே இப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறானா? அவ அப்பன் பாரதிக்கு நாம செஞ்சதுக்கெல்லாம் என்னென்ன செய்வாளோ. ஏய் ஐயோ, நீ வேற சும்மா இருடி. நம்ம குடும்பத்திலேயே நான் தான் அந்த பாரதி பையல ரொம்ப மட்டமா நடத்தினேன். அதுக்கெல்லாம் அவ திருப்பி செஞ்சான்னா ஐயோ என் பாடி தாங்காதுமா. வேற வழியே இல்ல, தலையை கொடுத்துட்டோம். அவ சொல்றத நாம செஞ்சுதான் ஆகணும். இல்ல நம்ம தலை உருளும். அப்படிலாம் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. ஏய் டிடி, நீ என்னடி இப்படி வர? பின்ன அவதான் எனக்கு காஃபி போட்டு தர சொல்லி என்ன வச்சு செஞ்சுட்டாளே. ஒரு காஃபி போட்டதுல எவ்வளவு டயர்ட் ஆயிட்ட? ஒரு காஃபியா? 9 காஃபி போட்டிருக்கேன். ஒவ்வொன்னுத்தையும் வேணும்னே குறை கண்டுபிடிச்சு என்ன பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருந்தா அவ. இதுக்கு மேலையும் அவ சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. செஞ்சு தாண்டி ஆகணும். செய்யலனா நாம பண்ற ஃப்ராட் தனம்லாம் அர்ஜுனுக்கு தெரிஞ்சிரும். அவ இருந்தா தானே உண்மை என்னன்னு மாம்ஸுக்கு தெரியும். ஒருவேளை உண்மைய சொல்ல அவளே இல்லனா இப்படியே அவ சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அடிமை மாதிரி என்னால இருக்க முடியாது. அதுக்கு பேசாம அவளை ஒரே அடியா தீத்து கட்டிடலாம். மகளே, யூ மீன் மர்டர்? ஆமாப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு அவளுக்கு பயந்துட்டு இருக்க முடியும்?
அவளை போட்டு தள்ளினாதான் நாம இதுல இருந்து தப்பிக்க முடியும். நீ என்னடி கொலை பண்றது ஏதோ கோர்ஸ் பண்ற மாதிரி ஈஸியா சொல்ற? அம்மா டிடிமா, ஆமாம்மா, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். நாம அவளை ஏதாவது செஞ்சு அதுக்கு காரணம் நாம தான் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நம்மளை எல்லாம் அர்ஜுன் வெறுத்து ஒதுக்க அதுவே போதும்மா. அத விடுங்க. அந்த பவித்ரா ஒரு ராசிக்காரி. நாம என்ன செஞ்சாலும் அதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சிருவா. அப்படி ஒரு வேளை இதுல இருந்து தப்பிச்சிட்டானா இதை விட பல மடங்கு நம்மள டார்ச்சர் பண்ணி கொன்னுடுவா. அது என்னமோ உண்மைதான். தீத்து கட்டுறதெல்லாம் தேவையில்லாத வேலை. அத பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இப்ப எதுக்கு நீங்க எல்லாம் இப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க? நாமளா ஏதாவது செஞ்சாதானே ரிஸ்க். அதுக்குனே ஒருத்தர் இருக்கிறப்போ நமக்கு என்ன கவலை? அது யாரு டிடி? வேற யாரு? காயத்ரி தான்.